செயல்படுத்தி அதுல வந்து கடை அமைச்சு அவங்களுக்கு வேலை தருது. அதுதான் 352 நாள் சென்னை மாநகராட்சியில 352 ரூபாய் ஒரு நாளைக்கு எவ்வளவு 352 ரூபாய் வழங்குது. சரிங்களா? தொழில் அணங்கு திட்டம் ஆல்ரெடி பார்த்தோம். 2022 தொழில் அணங்கு திட்டம். யார ஊக்கணும்? ஆண்களா பெண்களா? தொழில் அணங்குனாலே தெய்வம். யார தெய்வமா நினைப்போம்? பெண்களை தான். ஆண்கள்லாம் எங்கெல்லாம் பிசாசா நினைப்பீங்க. ஓகேங்களா? தொடக்கம் 2022. ஓகேங்களா? நோக்கம் பெண் தொழில் முனைவர். பேர்லயே வச்சிடணும். தொழில் அணங்குனா பெண்களுக்கான திட்டம், பெண் தொழில் முனைவர்களுக்கான திட்டம் சொல்லி போட்டணும். 2022 தொழில் முனைவர்களை ஊக்குவித்து வேலை வாய்ப்பு அளிக்குது. ஓகேவா? திட்டம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவனம் டான்சிம். ஆமா, டான்சிம் எப்போ வந்திருக்கோம் சொல்லுங்க போலாம். டான்சிம் எப்போ? 2018. நல்லா யோசிங்க. டான்சிம் இது அப்பவே வந்திருக்கும்ல. அது டான்சி தானே சார் 1965. ஆமா ஆமா. இது எப்போ வருது? டான்சிம் 2018 தான் சார் பார்த்த மாதிரி இருக்குது. விடுங்க சார், செக் பண்ணிக்கலாம். ஓகே சரி, செக் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பாத்துங்க, ஏன்னா யூஸ் ஆகும். 2023 சார். ஓகே ரமேஷ். ஸ்டாண்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு. கரெக்ட். டான்சி 1965. ஆமா, 1965 வந்து டான்சி எஸ்ஐ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு. ஆமா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து டான்சிம். ஓகே, எப்போ? 2018. கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே, இது திட்டம். இது என்ன பண்ணுதுன்னா, தொழிலாளர் திட்டம் வந்து பெண் தொழில் முனைவுல ஊக்குவிக்கிற திட்டம். இது எதுக்கு கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டான்சிமால செயல்படுது. அவ்வளவுதான். நவீன சுய உதவிக்குழு ஸ்மார்ட் எஸ்எஸ்ஜி அப்படின்னு சொல்றோம்ல, அதை உருவாக்குது. தொழில் முயற்சிகள் பல்வேறு வருது. தமிழ்நாடு பெண் வேலை வாய்ப்பு மட்டும் இதெல்லாம் கரண்ட்ல இருக்கிற திட்டம். நோட் பண்ணுங்க. இது கேட்கலாம் சான்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அதிக பெண் தொழில் முனைவர்களை கொண்ட மாநிலம், இல்ல அதிக பெண் தொழிலாளர்களை கொண்ட மாநிலம்னா எது சொல்லலாம்? தமிழ்நாடு சார். வெரி குட். தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். இங்கிலீஷ் தமிழ்நாடு நம்ம வி ஷேப்னு சொல்லும் இல்லையா? தமிழ்நாடு வி ஷேப் அதான் சொல்லுவோம். அந்த ஆமா, தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் தொடக்கம் 2004. இது 2030 ஆண்டுக்குள்ள $1 trillion பொருளாதார அடையணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? விவசாயம் இல்லாத மற்ற இதுல வந்து $1 trillion அடையணும்னு பார்த்தோம் இல்லையா? அதை வந்து ஊக்குவிக்கிற திட்டம். அரசு பள்ளி மாணவிகளை என்ன மாத்தணும்? அரசு பள்ளி மாணவிகளை வந்து தொழில் முனைவரா மாற்றணும். ஆமா, நிதி உதவி வழங்கு உலக வங்கி. ஆமா, இது பார்த்தல. நிதி உதவி என்ன பண்றது? உலக வங்கி செயல்படுத்தி இருக்கு. திட்டகாலம் வந்து 2024 to 2029 5 வருஷத்துல முதல் கட்டமாக 8 மாவட்டத்தில் செயல்படுது. மகளிருக்கு பயனளிக்கும் அனைத்து தகவல்களையும் தரும் மகளிர் தகவல் வங்கி. ஆமா, இது கீழே என்னன்னா, ஆமா நோட் பண்ணுங்க. இது கீழே தான் இந்த வி ஷேப்னு சொல்றோம்ல, இதுக்கு கீழே தான் மகளிருக்குன்னு ஒரு தனி பேங்க். அந்த பேங்க் என்ன பண்ணா நிதி பேங்க் கிடையாது, தகவலை அளிக்கக்கூடிய ஒரு தகவல் வங்கி வந்து உருவாக்குறாங்க. மகளிருக்கு அனைத்து தகவலையும் தரக்கூடிய தகவல் வங்கி. அரசு பள்ளிகளில் 8 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு உளவியல் பரிசோதனை மூலம் திறமைகளை கண்டறிஞ்சு திறமை மதிப்பீட்டு தளம். அவங்க மனசை வந்து ஆராய்வாங்க. அந்த பொண்ணுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு, என்ன திறமை ஒளிஞ்சிருக்குன்னு அதை ஆராய்ஞ்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, திறமையின் அடிப்படையை வெளியே கொண்டு வந்து அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பீட்டு தளத்தை உருவாக்குறாங்க. பள்ளிகளில் தொழில் முனைவு. அப்போ இந்த திட்டம் பள்ளிகள்ல வந்து தொழில் முனைவை குறித்த பாடத்திட்டம் உருவாக்குறாங்க. அரசு கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்த ஒரு மாணவர்களுக்கு தொழில்துறை சார்ந்த பணியிட பயிற்சி அளிக்கப்படும். ஆல்ரெடி பார்த்தோம். புரிதலா? பெண் தொழில்களை ஊக்குவிக்கிற திட்டம் தான் என்னது? தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடு பெண் தொழில் முனைவுல என்ன பார்த்தோம்? பெண்கள் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். தமிழ்நாடு பெண் தொழிலாளர் பெண் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம். பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா பார்த்தோமா? 2015 ஜூலை 2015 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. தமிழக அரசு திட்டத்தை செயல்படுத்தி வருது. 2024 PMKY 4.0 தொடங்கப்பட்டது. அதான் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைலர் படிச்சவங்க டைலர் பயிற்சி, அப்புறம் டைலருக்கு இது பண்ணுவாங்க, டைலர் கிளாஸ் போவாங்க கவர்மெண்ட் மூலியமாவே. அப்புறம் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் கிளாஸ் அது மாதிரிலாம் போவாங்க. ஞாபகம் இருக்கா? பசங்க வந்து இந்த போன் ரிப்பேர் பண்றது, அப்புறம் அந்த மாதிரி போட்டோ இது எடுக்குது, அந்த மாதிரி எல்லாம் போவாங்கல்ல, அந்த இதுதான் இது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா சொல்லுவாங்க. இளைஞர்களின் திறன் எடுத்து வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி காலத்துல எவ்வளவு இதுக்கு மானியம்? 8000 ரூபாய். ஓகேங்களா? சுமார் 40 தொழில்துறை. நான் சொன்னேன் அந்த போட்டோ இது பண்றது, அப்புறம் அந்த போன் ரிப்பேரு, அந்த மாதிரி வேலைங்க எல்லாருமே. தமிழ்நாட்டில் திட்டத்தின் 3ஆம் நிலை வந்து ஜனவரியில் தொடங்கப்பட்டு போயிட்டு இருக்கு. 4ஆவதே போயிடுச்சு. பிரதான் மந்திரி தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல் யோஜனா பார்த்தோம் ஆல்ரெடி. 2014 மத்திய அரசு தொடங்கப்பட்டதா? ஆமா, இது வந்து எது கீழே தொடங்கிருப்பாங்க? தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல் யோஜனா. யாராவது சொல்லுங்க போலாம், எந்த திட்டத்திற்கு கீழே தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல் யோஜனா தொடங்கிருப்பாங்க?
தீன் தயாள் அந்த யோஜனா. ஓகே, சரி, நல்லா படிங்க. தீன் தயாள் உபாத்திய கிராமீன் கௌசல்யா யோஜனா. அப்போ தீன் தயாள் அந்த யோஜனால 2 திட்டங்கள் இல்லையா? ஒண்ணு கிராமங்குது, இன்னொன்னு நகர்ப்புறங்குது. சொல்லுங்க அப்ப இப்ப. நகர்ப்புற எல்லாம் திட்டம் ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? கீழே தீன் தயாள் உபாத்தியா அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கிராமப்புறத்துல, ஓகேங்களா, தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கமா. வாழ்வாதாரம் கிடைக்கணும்னா அவனுக்கு என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் அவனுக்கு திறன் பயிற்சியை கொடு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை வழங்கும் தானே பார்த்தோம், சுய வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கணும் தானே பார்த்தோம். அப்போ அதுக்கு கீழே தொடங்கப்பட்ட திட்டம், அவனுக்கு திறன் பயிற்சிக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட திட்டம் தான் என்னது? கிராமப்புறத்துல இருக்கிறவனுக்கு திறன் பயிற்சி. இந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா டு ஓபன் டு ஆளு, கிராமப்புறத்துல இருக்கணும் சரி, வேற யாரு அர்பன்ல இருக்கணும் சரி. இந்த திட்டம் யாருக்கு மட்டும்தான்? கிராமீன் வந்துருச்சு, யாருக்கு மட்டும்தான் வரணும்? இது கிராமப்புறம் சார். ஆமா, கிராமப்புறத்துல இருக்கணும் மட்டும்தான். ஓகேவா, கிராமப்புறத்துல இருக்கணும் மட்டும்தான். அது எதுக்கு கீழே வரணும் ஆல்ரெடி பார்த்தேன். நீங்க இப்போ ஸ்டக் ஆகுறீங்களே, நான் அதான் சொன்னேன், மனப்பாடம் பண்ணனா இல்ல ஜஸ்ட் பாத்துட்டு வந்தோம்னா மைண்ட்ல நிக்காது. நானும் உங்க கூட தான் படிக்கிறேன், நானும் தனியா போய் எங்கேயும் படிச்சுட்டு வரல. 10 இதெல்லாம் இந்த புக்கை நான் 10 முறை கரைச்சு குடிச்சதும் கிடையாது. என்னைக்கோ 2021 ஒரு முறை பார்த்தான்னு எனக்கு புரியல, அன்னைக்கு அது நான் படிச்சதாவே இல்லை, இன்னைக்குதான் நான் படிக்கிறேன். தீன் தயாள் அந்த டே என்ஆர்எல்எம் கீழே தொடங்கப்பட்ட, ஏன்னா அந்த திட்டம் சொல்லுது, அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, கிராமப்புறத்துல இருக்கவனுக்கு திறன் பயிற்சியை கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு சுய வேலை வாய்ப்பு, சுய உதவி குழுக்களை உருவாக்கி அந்த சுய உதவி குழுக்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றதான் அந்த திட்டம். அந்த திறன் பயிற்சிக்காக மட்டுமே தான் தீன் தயாள் உபாத்தியா கிராமீன் கௌசல்யா யோஜனான்னு அது கீழே உருவாக்கிருக்காங்க 2014. வேணா மேல எடுத்து போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 15 இருந்து 35 வயசு பார்த்தோமா, ஊரக இளைஞர்களுக்கு நிலையான மாத வருமானம் தொகையில் திறன் பயிற்சி அளிக்கணும். 60:40 பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? இத்திட்டம், இந்த பேஜ் இப்பதானே உங்க முன்னாடி அவுத்துறேன். இத்திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் ஒரு பகுதியா இருக்கு. 2011 வந்தது. இதுக்கு மேல இது மறக்குமா? மறக்க கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம். சரி, இது சொல்லுங்க. மில்லியன் கிணறுகள் திட்டம் எந்த வருஷம்? 1989. வெரி குட், வெரி குட். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இதே மாதிரி ஒண்ணு பார்த்தோமா? இந்திய திறன் மேம்பாட்டு கழகம் பார்த்தோமா? இந்திய திறன் மேம்பாட்டு இந்தியா 2016 சார். திறன் இந்தியா இயக்கம். ஆமா, கரெக்ட். 2016 பார்த்தோமா? திறன் இந்தியா. வெரி குட், ஜூலை. வெரி குட். அதே மாதிரிதான் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அப்ப வந்து 2013 வந்துச்சு. நம்ம இப்போ அப்ப இளைஞர்களுக்கு திறன் பயிற்சினா எந்த இதுக்குன்னா இது கீழே தான் அளிக்க போறாங்க எல்லாமே. நெக்ஸ்ட் தமிழ்நாடு புத்தொழில் டான்சிம். ஆமா, 2018 ப்ரோ, சூப்பர். தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க நிறுவனம், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் தான் அது டான்சிம் 2018. இது வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், இளைஞர் தொழில் முனைவோர் இளைஞர்களை தொழில் முனைவோர் ஆக்கணும். இதோட இதே அதான், இளைஞர்களை தொழில் முனைவோர்களா ஆக்கணும், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். வேலை வாய்ப்பு பெற்றிருக்கணும் அரசின் உதவிகள். வேற என்னென்ன பண்றாங்க? வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு உதவித்தொகை திட்டம் வழங்குறாங்களா? சொன்னமா? கலெக்டர் ஆஃபீஸ் மூலியம் வழங்குவாங்க, பார்த்தோமா? 5 ஆண்டு மாவட்ட வேலை மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நீங்க என்ன பண்ணுவோம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல 5 ஆண்டுகள் பதிவு பெற்று அந்த நிறைவு பெற்றுக்கணும். 2வது 3 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுதான். 3 வருஷத்துக்கு தான் வழங்குறாங்க. 10ஆம் வகுப்பு எவ்வளவு? 200 ரூபாய். 10ஆம் வகுப்பு தோல்வி அடைஞ்சா 200 ரூபாய். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றா 300 ரூபாய். 12ஆம் வகுப்பு வந்தா 400 ரூபாய். பட்ட படிப்பா இருந்தா 600 ரூபாய். ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகள் கல்வி தேதி போது 1000 ரூபாய் வழங்குறாங்க. இதெல்லாம் யாரும் போய் அப்ளை பண்ணாதீங்க, நம்மளாம் கண்டிப்பா படிச்சு வேலைக்கு போயிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி பார்த்தோமா? ஆல்ரெடி February 2, 2006 இந்த திட்டம் வந்தது. ஓகேங்களா? கிராமப்புற 100 நாள் வேலை. நம்ம இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு பார்த்தோம்? 2024 படி 319 ரூபாய். 2025 சொன்னது 335 ரூபாய். அவ்வளவு, வேற எதுவும் இல்ல. இந்திய அளவுல வந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவு, ஆனா தமிழ்நாட்டுல 2 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை. அதேதான் அந்த ஏரி தோன்றது, இயற்கை வள மேலாண்மை, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள். அது 2024 1 முதல் 319 ரூபாய் பார்த்தோமா? 319 ரூபாய். அதே வந்து 2025 336 ரூபாய். ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம். வங்கி கணக்குல இப்ப 2014 இருந்து எதில் போடுறான்? பேங்க்ல போட்டுருவான். மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆமா, 50% பணிகள் தான் வழங்கணும் அப்படின்னு பார்த்தோமா? ஓகே, 2004 அவங்களுக்கு எந்த மாதிரி பணி விலகன்னு சொல்லி வழிகாட்டுல போட்டுதான். கரெக்ட், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணும் இல்ல, சமூகத்தை நீங்க செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சு? தமிழ்நாடு முடிஞ்சு. ஓகேவா? கல்வி கற்ற நம்ம ஜஸ்ட் ஆராய்ஞ்சு போலாமா? கல்வி கற்ற இளைஞரிடம் உள்ள வேலையின்மை களைய தீர்வுகளை கண்டுபிடி. என்ன பண்ணலாம்?
ஃபர்ஸ்ட் கல்வி கற்ற வேலையின்மைன்றது ஒரு டெபினிஷன் கொடுத்துடலாமா ஃபர்ஸ்ட்? இப்ப இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டான் 8 மார்க் நம்ம எழுதணுமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு வரையறை கொடுத்துடலாமா? எஸ் சார். இருக்கீங்களா? கல்வி கற்ற என்ன பார்த்தோம்? அந்த வேலையின்மைக்கு என்ன பேரு? கல்வி வேலையின்மைன்னு பார்த்தோமா? எஸ் சார். கற்றோர் வேலையின்மை சார். என்னது கற்றோர் வேலையின்மை? கற்றோர் வேலையின்மை ஒரு இன்ட்ரக்ஷன் இது போட்டுடலாமா? இன்ட்ரோ போட்டுடலாமா? கற்றோர் வேலையின்மை இந்தியாவில், ஓகேங்களா, இந்தியாவில் கல்வி கற்ற இளைஞர்கள் தங்களது தகுதிக்கு ஏற்ற வேலை இல்ல. சோ அது பேர் தான் என்ன போட்டலாம்? கற்றோர் வேலையின்மை அப்படின்னு போட்டுடலாமா? சரி அப்ப இதுக்கான தீர்வு என்ன? கல்வி கற்ற இளைஞர்கள் வேலையின்மைக்காலேயே தீர்வு என்ன? ஒண்ணு சொல்லு, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பயன் சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் படிச்சதை வச்சு ஏதாவது சொல்ல போலாம். அவங்களுக்கு தொழில் முனைவோர் ஆகலாம் சார், அதுக்காக நிதி கொடுக்கலாம் சார், இல்ல பயிற்சி. ஆமா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா சுய வேலை வாய்ப்பு உருவாக்கலாமா? கல்வி கற்ற இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பை உருவாக்குதல். அப்ப சுய வேலை வாய்ப்பு உருவாகுதுன்னு போட்டேன். சுய வேலைவாய்ப்பு உருவாகுதுன்னு போட்டு நீ வெறும் மொட்டை, இப்ப இது வந்து 8 மார்க் கொஸ்டின், சுய வேலைவாய்ப்பு உருவாக்குதல்னு போட்டு அப்ப அதுக்கான இந்திய அரசு நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குல்ல, அதை 2 பாயிண்ட் போட்டு விடலாம்ல? சொல்லு பண்ணலாம். அவனுக்கு திறன் பயிற்சி வேணாம். இங்க வந்து 2வது வந்து திறன் பயிற்சி அளித்தல். என்ன பண்ணலாம்? அண்ணல் அம்பேத்கர் எது பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இல்ல சுய வேலைவாய்ப்பு, இதுக்கு என்ன திட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லுமா? சுய வேலைவாய்ப்பு அளித்தல், இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு அளிக்கிற ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுமா? ஜவஹர் ரோஜர் யோஜனா சார். சுய வேலைவாய்ப்பு ரோஜர் யோஜனா. ஜவஹர் ரோஜர். ஏன் நீ அங்க போற? ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் அந்த மாதிரி போடலாம்ல? ஸ்டார்ட் அப் போடலாம்ல? அது ரொம்ப பழசு இல்ல, கரெக்ட் தான். ஓகே சார். சுய வேலை ஸ்டார்ட் அப் போடலாம்ல? அதாவது அந்த பேர்லயே அந்த திட்டம் வந்துடணும், அவ்வளவுதான். நீ சொல்றது வந்து சுயராஜர், அது வந்து கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். இப்ப படிச்ச இளைஞருக்கு வந்து கிராமப்புறத்துல வேலை செய்வேனா போயிட்டு? நான் சொல்ற பாயிண்ட் உனக்கு புரியுதா பாரு, நீ யோசிச்சு. ஆனா அவன் படிச்சவன் கிராமப்புறத்துல போயிட்டு அவன் வேலை வாய்ப்பானா? இல்ல நீ நார்மலா ஸ்டார்ட் அப்ன்றதான் அந்த வார்த்தை தான் அவனுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்டார்ட் அப் 2016 போடலாமா? ஜனவரி 16 போடலாமா? ஸ்டாண்ட் அப் போடலாமா? பெண்கள், ஏன் படிச்ச பெண்கள் வருவாங்கல்ல, ஸ்டாண்ட் அப் போட்டு விடலாமா? வேற ஏதாவது இந்த மாதிரி படிச்ச திட்டங்கள் ஒரு 2-3 போட்டு விடலாமா? தமிழ்நாடு இந்தியா, தமிழ்நாட்டுல ஓகே, தமிழ்நாட்டுல டிஎன் போட்டு தமிழ்நாட்டுல நீட்ஸ் போடலாம், ஓகேங்களா? 4வது நீட்ஸ், ஏன்னா அது வந்து என்ன பார்த்தோம்? முதல் தலைமுறைகளுக்கான இதுதானே நீட்ஸ், அதானே பார்த்தோம். முதல் தலைமுறை மாணவர்களை வந்து தொழிலாளரா மாத்தத்தானே நீட்ஸ். சரி, இப்போ நான் கல்வி கற்ற இளைஞர்களுக்கு தீர்வு, அவனுக்கு வந்து திறன் பயிற்சி 2வது பாயிண்ட். திறன் பயிற்சி போடலாமா? திறன் பயிற்சி வழங்கலாமா? திறன் பயிற்சி 1 சொல்லு. திறன் பயிற்சி வழங்கலாமா? கரெக்ட் தானே? அவன்கிட்ட திறன் இருக்காது, அவன் ஐடில வந்து டெவலப் ஆக மாட்டான், அவன்கிட்ட ஸ்கில் இல்ல. அப்ப அவனுக்கு ஸ்கில்ல கொடுத்தா அவனுக்கு வேலை கிடைக்கும்ல? அப்ப அது ஒரு தீர்வு தானே, 2வது தீர்வு. அப்ப இதுக்கு ஏதாவது திட்டம் படிச்சிருக்கியா? திறன் பயிற்சி ஏதாவது படிச்சிருக்கியா? திறன் பயிற்சி, நல்ல வார்த்தையை கவனிக்கணும். திறன் பயிற்சி, திறன் மேம்பாடு திட்டம், திறன் இந்தியா திட்டம். நல்ல அது. அப்போ அப்படியே ஆர்டர் வைஸாவா? 2016 போயிட்டு இப்போ அதானே 2018 தானே அது. அப்ப அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான திட்டம் உனக்கு இது, பிரதான் மந்திரி. நல்லா கவனிக்கணும், பிரதான் மந்திரி கிராமீன் கௌசல்யா யோஜனா, அதானே? பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, முக்கியமான திட்டமே திறன் பயிற்சி தான். பிரதான் மந்திரி ஓகே கௌசல் விகாஸ் யோஜனா, அது பேர் என்ன? கௌசல் விகாஸ் யோஜனாவே என்னது? திறன் பயிற்சி தான். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி தான் இதோட நோக்கமே. திறன் பயிற்சினா தானே நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா மெர்ஜ் ஆகுதா? 1. 2வது அப்ப கிராமப்புறத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? தீன் தயாள் உபாத்திய கிராமீன் கௌசல்யா யோஜனா. 3வது போடு இது. அப்ப இது 2014 6 வயசா போடு. இதை ஃபர்ஸ்ட் போடு, அது 2வது போடு. இது 2015. 3வது என்ன பண்ணலாம்? 3வது வந்து நீ சொன்னியா திறன் இந்தியா திட்டம், 2016. 4வது இதே மாதிரி தமிழ்நாட்டுல இது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், 2013 போடலாமா? அவ்வளவுதானே, போதும். ஒரு இதுக்கு இல்ல 4 இதை போட்டு நீங்க உட்காந்து கதையா எழுதணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்து கதையா எழுதுனா பாயிண்ட் கிடைக்குமா? இப்படி திட்டத்தை போட்டா பாயிண்ட் கிடைக்குமா? நெக்ஸ்ட் போடலாமா? 3வது போடலாமா? 3வது என்ன? சரி, கல்வி சொல்லிட்ட, திறன் பயிற்சி அளிக்கலாம், அவனுக்கு வந்து சுய வேலை வாய்ப்பு அளிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி என்ன பண்ணலாம்? வேற எதாவது சொல்லலாம்? டிஜிட்டல் கல்வி கொடுக்கலாமா? சொல்லு. டிஜிட்டல் கல்வி கொடுக்கலாமா? டிஜிட்டல் கல்வி இருக்குமா? டிஜிட்டல் கல்வி அளிக்கலாமா? கல்வியை பத்தி ஏதாவது
புதிய பொருளாதார கல்விக் கொள்கை 2020. வேற ஏதாவது சொல்லலாமா? தமிழ்நாட்டுல வந்து நான் முதல்வன் திட்டம் இளைஞர்களுக்கு வந்து என்ன பண்ணுது, அவனை வந்து தொழிலாளியா மாத்துதுல. இது அவனை வந்து எல்லாத்துலயும் அவனுக்கு வந்து திறன் பயிற்சி கொடுக்குது, அவனை வந்து அதிகாரப்பூர்வமா மாத்துது. அப்ப நான் முதல்வன் திட்டம் போடலாமா? அந்த மாதிரி வேற என்ன இருக்கு? ஊக்கத்தொகை, யூபிஎஸ்சி படிக்க ஊக்கத்தொகை போடலாமா? தமிழ்நாட்டு ஊக்கத்தொகை அது மாதிரி போடலாம்ல. ஸ்காலர்ஷிப் இது மாதிரி போட்டுடலாம்ல. நெக்ஸ்ட் போடலாம். வேற என்ன சொல்லலாம்? வேற கடன் வழங்கல் திட்டம், அதுதான் வந்து அவங்க வந்து கடன் வசதி ஏற்படுத்தலாம். தொழில் தொடங்க கடன் வசதிக்கு என்னென்ன பண்ணலாம்? முத்ரா யோஜனா போடலாமா? முத்ரா யோஜனா முக்கியமான திட்டம். ரெண்டாவது என்ன பண்ணலாம்? அண்ணல் அம்பேத்கர், இப்ப படிச்சோமா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவு திட்டம். ஓகேங்களா? மூணாவது என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் போட்டோம். அந்த மாதிரி 2-3 திட்டம் போடலாமா? என்ன திட்டம்? தொழிலாளர் திட்டம் பெண்களுக்கு. நீ இதுல வந்து கற்ற இளைஞன் வந்துட்டான், அதுல பெண்கள் ஆண்கள் பிரிச்சு பார்க்காம நீ பாட்டு பெண்கள் ஸ்பெசிபிக்கான்னு போட்டு விட வேண்டியதான். சரி, ஓகேவா? இது ஓகேவா? ரெண்டாவது ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குதா? தமிழ்நாட்டில் நடைமுறையில் மகாத்மா காந்தி தேசிய உருவாக்க திட்டம். நோக்கங்களை குறிப்பிடுங்க. வெறும் 3 மார்க் கொஸ்டின். நோக்கங்களை குறிப்பிடு. ஏதாவது சொல்லு பார்க்கலாம். 1. வறுமையை குறைக்கிறதுங்க சார். வெரி குட். வறுமையை குறைத்தல். 2. இயற்கை வளங்களை பாதுகாத்தல். இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போடலாமா? ஏன்னா குளம் வெட்டணும், அத இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போட்டு அதில் தான் வந்து நீர்நிலைகளை புனரமைத்தல் சொல்லலாமா? நீர்நிலைகளை புனரமைத்தல். சமூக திட்டப்பணிகளை உருவாக்குதல். சமூக திட்டப்பணிகளை காத்தல். சமூக திட்டப்பணிகள். ஓகே, சமூக திட்டப்பணிகள். வேற என்ன? கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் சார். ஓகே, கிராமப்புற இதுவாகட்டும். வேற என்ன சொல்லலாம்? மாற்றுத்திறனாளிகள் உதவுதல் அதெல்லாம் போடலாமா? வறுமையை ஒழிக்கிறதுல ஒரு 3 மார்க் தான். ஒரு 4 பாயிண்ட் 4-5 பாயிண்ட் எடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு அதோட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இந்தியாவில் ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் IRDP நன்மைகளை வெளிப்படுத்துக. ஓகே, இது என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் போடலாமா? ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் என்பது இது வந்து என்னன்னா அனைத்து கிராமத்துல வந்து சுய வேலைவாய்ப்பு வழங்குதல் ஆகும் அப்படின்னு போட்டலாமா? இதோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஒரு திட்டத்தை கேட்டான். திட்டம் வந்து 3 மார்க். நன்மைகள் கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? திட்டம் துவக்கம் எப்போ? IRDP 78 போட்டு நன்மைகள் என்ன? இது கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குதுன்னு போடலாமா? அவனுக்கு திறன் பயிற்சி அளிக்குதுன்னு போடலாமா? இது கிராமப்புறங்களை மேம்படுத்துது அப்படின்னு போடலாமா? வறுமையை ஒழிக்குதுன்னு போடலாமா? வேலை வாய்ப்பை வழங்குதுன்னு போடலாமா? அவ்வளவுதான். 50 ரூபாயா? இது படிப்பு சார்ந்த வேலையின்மை காரணங்கள் என்ன? அதேதான். அந்த இதை போட டிஜிட்டல் கல்வி இல்ல, ஓகேங்களா? தொழில்நுட்பம் இது இல்ல அப்படின்னு போடலாம். இந்திய பொருளாதார கட்டமைப்பு வேலைப்பை அதிகரிக்கிறதா விவரி. ஆமா, பொருளாதார கட்டமைப்பு அதிகரிக்குதுன்னு போட்டு விவரிக்கிறதான். ஜவஹர் ரோஜ்கார் திட்டம் எப்ப பார்த்தோம்? 1980 கரெக்டா? 89 ஜவஹர் ரோஜ்கார் திட்டம். 2 திட்டத்தை ஒருங்கிணைச்சுதான் ஜவஹர் ரோஜ்கார் திட்டம் வளரும். அமைச்சர் கொண்டு வரோம். ஜவஹர் ரோஜ்கார் என்ன பார்த்தோம்? 2 திட்டத்தை ஒருங்கிணைச்சுதான் ஜவஹர் ரோஜ்கார் கொண்டு வந்தோம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சார், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமும் அதுக்கு அடுத்து வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இருக்குங்க சார். 1983 தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டமா 1900 தேசிய என்ன பார்த்தோம்? தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 1980 வந்ததா? எப்ப வந்தது? வேலையற்றோருக்கு வந்து பார்த்தோம்னா 1983 சார். வேலையற்றோர், ஓகேங்களா? வேலையற்றோருக்கு என்ன பார்த்தோம்? இல்ல என்ன திட்டம் பார்த்தீங்க? வேலையற்றோர் சார், தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் 1981 சார். ஆமா. அதுக்கு அடுத்து வந்து ஊரக வேலை வாய்ப்புல வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும்ல சார். 1983 சார். அது நிலமற்றோருக்கான வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். ஆமாங்க சார். ரூரல் லேண்ட்லெஸ் 1983 கரெக்ட். இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம என்ன திட்டம் கொண்டு வந்தோம்? ஜவஹர் ரோஜ்கார் திட்டம் கொடுத்து வந்தோம் அப்படின்னு போட்டு அப்புறம் இது என்ன பண்ணணும்னா கிராமப்புற ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா வந்து வேலை வாய்ப்பை வழங்குற திட்டம். ரெண்டுத்தையும் இணைச்சு இது வந்து வேலை வாய்ப்பை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். சரிங்களா? ஓகே, முடிச்சலாமா? ஓகேங்க சார். ஓகே, அடுத்த இதுல பாத்துலாம். சரிங்களா? தமிழ்நாடு முடிச்சு, ஓகே. அது எது முடிச்சு? வேலை வாய்ப்பு முடிச்சு. இன்னும் ஒண்ணு தான் பாக்கி இருக்கு. என்ன சொல்ல போலாம்? கல்வியாங்க சார். கல்வி மட்டும் தான். எழுத்தறிவின்மைன்னு படிப்புமா? எழுத்தறிவின்மை என்னன்னா இந்திய அளவுல எவ்வளவு எழுத்தறிவின்மை வச்சிருக்கோம்? இந்திய அளவுல எழுத்தறிவு வீதம் எவ்வளவு? 2012 மக்கள் தொகை அடிப்படையில சரி 74.04. தமிழ்நாட்டுல
80.09 சார். வெரி குட். இதுல ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு பார்க்கணும். இதுல ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு பார்க்கணும். ஓகேங்களா? 74 கூட ஆண்கள் 8 கூட்டு 82 ஆண்கள் சும்மா 82 சம்திங் வரும். 82 பெண்கள் வந்து அடிச்சு 65 சார். வரும். 8 கழிச்சுனா 65.42 சார். 65 புள்ளி வரும். இங்க வந்து 6 கூட்டு 6 கழின்னு பார்ப்போம். இங்க வந்து 86 73 சம்திங் வரும். சரிங்களா? ஓகே. சோ இப்போ இது வந்து இந்த இந்த விகிதம் தெரிஞ்சு போறேன். அப்புறம் கல்வி பத்திய சட்டங்கள் என்ன சொல்லலாம். ஆர்டிகல் 21ல ஏ சொல்லலாமா? ஆர்டிகல் ஆமாங்க சார். 21ல ஏ 87வது 45ல சட்டத்திட்டம். 45 சொல்லலாம். அப்புறம் வந்து 51ல 7 அதெல்லாம் நம்ம எங்க பாத்துட்டோம். குழந்தைகளோட குழந்தைகளை பத்தி படிக்கும்போது படிச்சிட்டோமா எல்லாமே. 2009 கல்வி சட்டம் ஆர்டிஇ ஆமாங்க சார். குழந்தைகளை பத்தி படிக்கும்போது எடுத்து பாருங்க. குழந்தைகளுக்கு கல்விக்கானவே நான் எல்லா ஸ்கீமும் சொல்லிட்டேன். 2001 என்னது சர்வ சிக்ஷா அபியான் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஆர்டிஇ சட்டம் சொல்லியாச்சு. அதுல கஸ்தூரிபா பாய் பெண் குழந்தைகளுக்கு என்ன திட்டம் சொன்னேன். 2004 ஞாபகம் இருக்கா? கஸ்தூரிபா காந்தி பாலிகா விகாஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? பாலிகா வித்யாலயா. என்ன சொன்ன? கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா. ஆமா 2004 சரிங்களா? உண்டு உறைவிட பள்ளி பெண் குழந்தைகளுக்கு உண்டு உறைவிட பள்ளி 8வதுல இருந்து 12வது வரையும் சொல்லியிருக்கேனா? ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி பெண் குழந்தைகள் கல்வி அது எல்லா திட்டமும் இதுக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள வந்துடும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறோம்னா அந்த கல்விக்கான குழுக்கள் இருக்கு இல்லையா? ஒரு சில குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை 1900 ஃபர்ஸ்ட் வந்து கோத்தாரி கல்விக்குழு 64 அடிப்படையில வந்ததுதான் என்னது 1964 கோத்தாரி கல்விக்குழு அடிப்படையில வந்ததுதான் 1968 தேசிய கொள்கை. அது வந்து 1902வது கொள்கை 86 அது திருத்தம் 1992 அதுதான் கரும்பலை திட்டம் வரும். அதுக்கடுத்து 2020ல புதிய கல்விக் கொள்கை. ஓகேங்களா? அதுக்கு அந்த புதிய கல்விக் கொள்கை யாரு அடிப்படையில் 2017 அமைச்சா கஸ்தூரி ரங்கன் கல்விக் கொள்கையில குழுவின் அடிப்படையில வரும். இந்த டேட்டாக்களை கொஞ்சம் படிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கல்விக்கான திட்டங்கள் என்ன, இந்திய அளவுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு, தமிழ்நாட்டு அளவுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு. கொஞ்சம் பெருசுதான், நிறைய வரும். நடுவில் வந்து பல்கலைக்கழக மானிய குழு, இடைநிலை கல்வி குழு அந்த மாதிரிலாம் வரும். அது ஒரு முறை வெறும் இதை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு எது முடிச்சு கல்வி முடிச்சுன்னா எந்த புக் ஓவர் சிவா புக் ஓவர். நமக்கு தேவைன்னா பிலிம்ஸ் தேவை. நம்ம எக்ஸ்ட்ராவே பாத்துறோம். இது தேவையான ஓவர். ஓகேவா போலாமா? பட் ஓகேங்க சார். Thank you, sir. ஓகே. Thank you, sir.